கிறிஸ்தியசுக்குள் அருமையாய் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிந்து கொள்கிறேன். அவருடைய கிருபை இந்த நாளிலே மாலை வேளையிலே பல்வேறு இடங்களிலிருந்து நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறது. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்கிற வேத வசனத்தின் அடிப்படையிலாக தேவனுடைய ஆவியினாலே கூட்டி சேர்க்கப்பட்டவர்களாக, அவரால் நிரப்பப்பட்டவர்களாக, அவருடைய அன்பை ருசி பார்க்கிறவர்களாக, அவருடைய சத்தியத்தின் ஒளியை பெற்றவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழத்தக்கதான கிருபையை நமக்கு தந்திருக்கிற தயவுக்காக மீண்டும் அவருக்கே கொடானபடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம ஏறெடுத்துள்ளனமாக இந்த அடிப்படை வேதபாட வகுப்பிற்குள்ளாக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில நம்ம பார்க்க போகிற தலைப்பு வேதாகம காலக்கணக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதை இன்னொரு விதமா சொல்லணும்னா 6 to 6000 வரை. 6 to 60 தான் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப 6 to 6000 வரை அப்படிங்கிற ஒரு தலைப்பு கூட நம்ம ஒரு கவிதை இணையத்தோட நம்ம வைத்துக் கொள்ளலாம். வேதாகம காலக்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னா, நம்ம தெரியும் 3 உலகங்கள் அப்படிங்கிறது நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ திட்டம். இந்த உலகத்தை குறித்ததான தேவ திட்டம் தான் 3 உலகங்கள், 3 வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம். 3 உலகங்கள் அப்படிங்கிறது அதற்கான ஆதார வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கணும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 5 to 7 வரை. நோட்ஸ் எழுதுறவங்க நீங்க நோட்ஸ் எழுதுங்க, சிஸ்டர் வாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், பூமியும் வானமும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். மனதார அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னது. மனதார அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம அறிந்து கொண்டோம், நமக்கு தெரியும் 3 உலகங்கள். மனதார அறியாமல் இருக்கிறார்கள்னா என்ன அப்படின்னா, அறிந்து கொண்டவர்களுக்கு கூட மனதார அறியாமல் இருக்கலாம். ஆள் இங்க உட்கார்ந்து இருக்கலாம், 3 உலகங்கள் சப்ஜெக்ட் கேட்கலாம், ஆமா இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கலாம், ஆனால் மைண்டுக்குள்ள அது விஷயம் போகாம இருக்கும். இது பொதுவா வகுப்பறையில நடக்கும், கிளாஸஸ்ல நடக்கும், ஞாயிறு ஆராதனையில செய்தி கொடுக்கும் போதெல்லாம் நமக்கு தெரியும், ஊழியக்காரர்களும் தெரியும். 50 பேர் 100 பேர் இருந்தாலும் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மைண்ட் பூரா எங்கெங்கேயோ இருக்கும். எல்லா இடத்துல மட்டன் கடையில இருக்கிற நேரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கிற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி எல்லா மைண்ட் பூரா இருக்கு. அப்ப அறியாமல் இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு விஷயம். இப்ப நாம் அறிந்து கொண்டோம், ஆனால் மனதார அறிந்து கொண்டோமா அப்படிங்கறதா விஷயம். சரிங்களா? மனதார அறியாமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கறத அங்க நம்ம சொல்றோம். சரிங்களா? அங்க பேதுரு சொல்றாரு. சரி, அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினாலே அழிந்தது. அப்ப இதுதான் நம்ம முதலாவது உலகம்னு சொல்றோம். முதலாவது உலகம் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல ஆதாமிலிருந்து எது வரைக்கும்? நோவா ஜலப்பிரளயம் வரைக்கும், வெள்ளம் வரைக்கும். நோவாவினுடைய காலகட்டத்துல ஜலப்பிரளயம் வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் வசனம் தெளிவா இருக்குது. அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினாலே அழிந்தது என்பது அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப முதலாவது உலகம் என்பது ஜலப்பிரளயத்தினால் அழிந்து விட்டது என்கிற கணக்கை நம்ம வாசிக்கிறோம். ரைட்டுங்களா? அடுத்து தொடர்ந்து இப்பொழுது இருக்கிற வானங்களும். அப்ப அடுத்தது அப்பொழுது இருந்த உலகம் அழிஞ்சிருச்சு, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அப்ப இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அப்படிங்கிறது இது அடுத்தது 2வது. அடுத்து 3வது பாருங்க, 13வது வசனம். நீதி வாசமாய் இருக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும். அப்ப புதிய பூமி 3வது ஒரு பூமி. அப்பொழுது இருந்த பூமி உலகம் அழிஞ்சிருச்சு, இப்பொழுது இருக்கிற உலகம் பூமி இப்ப இருக்குது. இனிமேல் வாசமாய் இருக்க போகிற, நீதி வாசமாய் இருக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும், அது 3வது உலகம். அப்ப முதல் உலகம், 2வது உலகம், 3வது உலகம் என்று சொல்லி 3 உலகங்களாக நம்ம அழகா பிரிக்கிறோம்.
வேத பாடங்களுக்கு எளிதாகவும் இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்ப அப்பொழுது இருந்த உலகம் அப்படிங்கிறது தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆபிரகாமோட பேசினாங்க, தூதர்கள் ஆதாமோட பேசினாங்க, நோவாவோட பேசினாங்க, எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர்கள் பேசி காரியங்கள் வாய்க்க செய்து கொண்டு இருந்தாங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியும். தூதர்கள் இறங்கி மனுஷகுமாரத்திகளோடு திருமணம் செய்து அசுரர்கள், ராட்சதர்கள் என்று சொல்லப்படுகிற நெஃபிலீம் கூட நம்ம பார்த்தோம். அந்த வம்சம் எல்லாம் வருது. அப்ப முதல் உலகம் தூதர்களுக்கு தூதர்களுடைய கண்ட்ரோல்ல கொடுக்கப்பட்டுச்சு. முதல் உலகம் தூதர்களுடைய கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதனால அவங்க இறங்கிட்டாங்க, வந்தாங்க, போனாங்க, அவங்க செய்யறதான். இப்ப நீங்க பாத்துக்கங்க, தேவன் சொல்றாரு அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இரண்டாவது உலகம், இந்த இரண்டாவது உலகம்ங்கிறது என்னது? ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் தண்ணீர் வற்றினதுக்கு அப்புறம் அவங்க 8 பேரும் இறங்கி அவர்கள் வாழ ஆரம்பித்ததுல இருந்து இன்று வரை இரண்டாவது உலகம். சரிங்களா? இன்று வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் வரை இரண்டாவது உலகம். இந்த உலகம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? போன வாரம் பாடம் பார்த்தேன். போன வாரம் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது கூட சாத்தான் சொல்றான், என்னை வணங்கு, என்னை வணங்கினால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நான் தர்றேன். ஏனென்றால் இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி சாத்தான் சொன்னதை கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுதே நீர் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம், நீர் எங்களுக்கு அதிபதியாக இருக்க வேண்டாம், நீர் எங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டாம், நாங்கள் இவர் சொல்றதா கேட்டுட்டோம், அதனால இவரு தான் எங்களுக்கு தலைவராக இருப்பார் அப்படிங்கறத அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப ஆகையால் நான் சொன்னது நீ கேட்கல, போய் அடிபட்டுட்டு வா, அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு தெரிந்து கொள், அனுபவித்து தெரிந்து கொள். நம்ம போன வாரம் பார்த்தோமா? அப்ப எப்படிலாம் நம்ம மனிதன் நம்ம அறிவை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கறது பா. அப்ப அனுபவித்துட்டு திரும்ப வா அப்படிங்கிறது. அதுதான் சொல்லுவாங்க, நிழலுடைய அருமை வெயில்ல தான் தெரியும். என்னுடைய அருமை இப்ப தெரியல, வெயிலுக்கு அருமையா இருக்குது. கரெக்டா? நிழலின் அருமை வெயில்ல சுத்தினாதான் தெரியும். அப்ப தேவன் சொல்றாரு, நான் நிழலாக இருந்து உங்களுக்கு என்னுடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக இருக்குன்னு சொன்னேன், ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்க, போங்க வெயில போய் காய்ச்ச தெரியுங்க, அப்பதான் நிழலுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் தேவன் இரண்டாவது உலகத்தை விட்டு விடுகிறார். தேவன் இரண்டாவது உலகத்தை விட்டு விடுகிறார். அவர் விட்டு விடல, நாம வெளியே வந்துட்டோம். எப்படி கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிலிருந்து சொத்தை வாங்கிட்டு நான் போறேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்து கெட்டு சீரழிந்தானோ, அதே போல இந்த மனுக்குலம் தேவனிடமிருந்து வெளியேறியது. அது இரண்டாம் உலகம். ஆகையால் இந்த இரண்டாம் உலகம், the world that is, இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். அதனாலதான் இந்த உலகத்தில் சன்மார்க்கர்கள், நீதிமான்கள் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3:12. தேவ பக்தியாய் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மனதா இருந்தீங்கனாலே துன்பப்படுவீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியா நான் நடக்கணுங்க, இனிமே பொய் சொல்லக்கூடாதுங்க, இனிமே திருடக்கூடாதுங்க, இனிமே கரெக்டா ஒழுங்கா சர்ச்சுக்கு போடுங்க, காணிக்கை கொடுக்கணுங்க, பைபிள் ஸ்டடிக்கு வரணுங்க அப்படி நீங்க மைண்ட்ல நினைச்சு நீங்க பொருத்தனை செஞ்சாலே உங்களுக்கு துன்பம் வந்துடும். கரெக்டா? அப்ப ஏன் சர்ச்சுக்கு போறது, காணிக்கை கொடுக்கறது, ஊழியம் செய்யறது, வேத பாடத்தை கற்றுக்கொள்வதெல்லாம் என்னது? சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இந்த உலகத்தின் அதிபதிக்கு பிடிக்காத காரியத்தை நீங்க டிசைட் பண்றீங்க, நான் டிசைட் பண்றேன், நாம நடக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். அப்ப எனக்கு விரோதமா நீ முடிவெடுக்கிறியா, உனக்கு துன்பத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் நாம் பக்தியா இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே நமக்கு துன்பங்கள் வருகிறது. அந்த துன்பங்கள் எந்த உருவத்திலும் வரும். அதான் உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்றார் ஆண்டவர். அது வீட்டுக்குள்ள இருந்து கூட நமக்கு சத்துருக்களாக எழுப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? எந்த ரூபத்துல வேணாலும் வரும். இயேசு கிறிஸ்து பேதுரு ரூபத்துல கூட வந்துச்சு. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாரு, பேதுரு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு. தேவனுடைய திட்டமா இங்க பேதுருவா அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய திட்டம், என் தகப்பனுடைய திட்டத்தை நான் செஞ்சு முடிக்கிறதா அந்த பூமிக்கு வந்திருக்கேன். நீ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், என் இருதயத்துக்கு ஏற்றவளா இருக்கலாம், ஆனால் அவருடைய திட்டத்தை நீ எதிர்த்து நின்னா நீ சாத்தான் தான், வெளியே போ அப்படின்ட்டு. கரெக்டுங்களா? சோ இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அப்ப இந்த உலகம் சாத்தானுடைய கரங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் துன்மார்க்கர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். சங்கீதம் 37 35, 37வது சங்கீதம் 35வது வரை. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டே, அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாக இருந்தான். துன்மார்க்கன் பச்சை மரத்தை போல தழைத்தவனாக இருக்கிறான். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அநியாயம் பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, பொய் சொல்றவங்க, இல்ல கிளாஸ்ல பிட் அடிக்கிறவங்க, அவங்கதான் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணோட நிறைய மார்க் எடுப்பாங்க. கரெக்ட் தானே? காப்பி அடிச்சுட்டு போவோம். நம்ம உண்மையும் உத்தமமா படிச்சுட்டு போயிருப்போம். ஆனா அவன் காப்பி அடிச்சுட்டு வந்தப்ப அவன் தான் நல்ல மார்க் எடுத்துட்டு நல்ல குரூப் எடுத்துரும், நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல நல்ல சேலரி வாங்கிட்டு உட்காந்துப்பாரு அப்படிம்பாங்க. உனக்கே தெரியாத பையன், இழிச்ச பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படிதான் சொல்லும். உலகம் அப்படிதான் சொல்லும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய பாஸ் யாரு அப்படின்னு சொன்னா பிசாசு, சாத்தான். ஆகையால் துன்மார்க்கர்கள் பச்சை மரத்தை போல செழித்து இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துலதான் அது நடந்தது, நடக்கும். சரிங்களா? நீதிமான்களுக்கு துன்பம் தான் வரும், நல்லவங்களுக்கு சோதனை வரும், துன்பம் வரும் அப்படிங்கிறது இருக்கு. நான் அதுதான் போன வாரம் ஒரு கதை ஒன்று சொன்னேன் இல்லையா. ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனியுடைய மேனேஜர், ஞாபகம், அதை எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறேன், இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன். ஆனா என்னுடைய கம்பெனி மேனேஜரு சரியில்லை, அவர் லஞ்சம் வாங்குறாருன்னா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் பிடிவாதமா நான் சொன்னா நான் எப்படி இருக்க முடியும்? நிம்மதியா இருக்க முடியுமா? எனக்கு ஏதாவது கெடுதல் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இல்லைன்னா ஒண்ணுமே முடியலன்னு டிரான்ஸ்பர் பண்ணி எங்கேயாவது அவன் அனுப்பிச்சு விட்டணும், போய் குற்றச்சாட்டு சுமத்தி. ஏன்னா மத்தவங்க எல்லாம் என்னுடைய ஆள், நான் சொன்னா காசு வாங்குறான், நான் சொன்னா இந்த மாதிரி இந்த தீமைகளை செய்யலாம், இப்ப ஒருத்தர் மட்டும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல துன்பங்கள் வரும். அப்ப எப்பொழுது அவன் மகிழ்ந்திருக்க கூடும் அப்படின்னா கம்பெனி மேனேஜரு மாறணும். சரிங்களா? கம்பெனி மேனேஜர், ஒரு நல்ல மேனேஜர் வந்தாரு அப்படின்னு சொன்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியும், நான் நீதிமான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க முடியும் என்று சொன்னால் என்னுடைய கம்பெனி மேனேஜர் நல்லவராக இருக்கும். அதே போலதான் இந்த உலகம் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி மாறும் போதுதான், சரிங்களா, இந்த உலகத்தின் அதிபதி மாற்றம் பெறும்போதுதான் நீதிமான்கள் பனையை போல செழித்து வளருவார்கள். சரிங்களா? அதுவரை நீதிமான்களுக்கு அநேக உபத்திரவங்கள், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? சரி, இப்ப இது இரண்டாவது உலகம். அப்ப முதல் உலகம் தூதர்களுடைய கைகள்ல கொடுக்கப்பட்டிருந்தது, இரண்டாவது உலகம் சாத்தானுடைய கையில கொடுக்கப்பட்டிருந்தது. இனிமேல் வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியும் அது இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகை, இரண்டாவது வருகையிலிருந்து என்லெஸ் பீரியட், தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும், அது மூன்றாவது உலகம். இந்த உலகம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்க போது? சாத்தான். நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி. மூன்றாவது உலகம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் போது? பரலோகத்தினுடைய கண்ட்ரோல் இருக்குது, கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். 1000 வருட அரசாட்சி இயேசு கிறிஸ்துவுடைய கண்ட்ரோல். அதற்கு பின்னால் தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய கண்ட்ரோல். அப்ப முழு பரலோகமும் இந்த மூன்றாவது உலகத்தை அவங்க அதிகாரம் செலுத்த போறாங்க, ஆட்சி செலுத்த போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது பேசிக்கான விஷயம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் அப்படியே ஒத்து வரும். நீங்க அதனால இதை மைண்ட்ல வச்சுட்டு இப்ப நம்ம கால கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இந்த உலகம் படைக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறதுல பல கேள்விகள் இருக்குது, நமக்கு தெரியும். ஆனால் நாம் நம்புகிறோம் இந்த உலகம் படைக்கப்பட்டது, கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னு. எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த உலகம் படைக்கப்பட்டது? இந்த உலகம் படைக்கப்பட்டு பல கோடி ஆண்டுகள், மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? யுகங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. பில்லியன் கோடிகள், பல ஆயிரக்கணக்கான கோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் நம்புற மாதிரி ஒண்ணும் இல்லை. ஆயிரக்கணக்கான வருடங்கள், சில யுகங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம நம்பலாம். பொதுவாக எல்லா மதங்களிலுமே சில ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அதிகபட்சம் 1 லட்சம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று நம்பப்படுகிற ஒரு விஷயம். அது நமக்கு முழுவதுமாக தெரியாது. தேவன் அதை ஏற்ற காலத்தில் இதை வெளிப்படுத்துவார். ஆனால் நாம் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மனித இனத்தினுடைய வரலாறு எத்தனை ஆண்டுகள் என்பது பைபிள்ல தெளிவா இருக்கு. அதாவது ஆதாம் உண்டாக்கப்பட்டது எப்பொழுது, ஆதாமிலிருந்து இன்று நாம் வாழ்ந்து கொண்டு வருகிற காலகட்டங்கள் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருடங்கள்ங்கிறது பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்குது. அதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆதாம் உண்டாக்கப்பட்ட முன்பு தேவன் இந்த உலகத்தை படைத்தார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள், அவ்வளவு கோள்கள், விண்மீன்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் எப்பொழுது படைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியல. எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சுங்கிறது நமக்கு சொல்லப்படல. ஆனால் ஆதாம் எப்பொழுது உண்டாக்கப்பட்டார்,
எப்பொழுது ஏவாள் உண்டாக்கப்பட்டார், எப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் அந்த இருவரும் வாழ ஆரம்பித்தார்கள், எப்பொழுது அவர்கள் பிள்ளைகள் பெற ஆரம்பித்தார்கள், மனுக்குலம் வளர ஆரம்பித்தது என்கிற கால கணக்கு மிக மிக துல்லியமாக பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால கணக்கை தான் நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இந்த பாடத்துக்கு ஒரு தலைப்பு வேதாகம கால கணக்கு அப்படிங்கிறது காட்டணும். 6 to 6000 வரை அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த 6ங்கிறது என்னன்னா 6வது நாள். 6வது நாள்ல தான் யாரு உண்டாக்கப்படுகிறார்? மனுஷன் உண்டாக்கப்படுகிறான், மனுஷி உண்டாக்கப்படுகிறான். அப்ப 6வது நாளிலிருந்து தான் நம்ம கணக்கு நமக்கு எடுக்கிறோம். 1ஆம் நாள் 2ஆம் நாள் சூரிய சந்திரன் அதெல்லாம் எப்ப அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படல, எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை சொல்லுங்க முடிஞ்சோங்க. ஓகேங்களா? சோ அப்ப 6வது நாள்ல இருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம். அதாவது மனிதன் உண்டாக்கப்பட்ட நாளில் இருந்து இப்ப நம்ம அதை ஒரு கணக்கை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் நம்ம பார்க்க போறோம். 7 மொத்தம் 9 பிரிவுகளாக இந்த பாடத்தை நாம் பிரிச்சிருக்கிறோம். 9 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். அந்த 9 பிரிவுகளை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு வசனம் சங்கீதம் 25:14 வாசிக்க கேட்கலாம். 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு அவருடைய ரகசியம், இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு பயந்தவர்களா இருக்கிறோம் என்றால் நம்ம அந்த ரகசியத்தை தோண்டி எடுக்க போறோம். சரிங்களா? தேவ பயம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறார். சோ அதன் அடிப்படையில ஆதாமிலிருந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறத வைத்து நம்ம ஒரு 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நம்ம அதை பார்க்கிறோம். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்த பைபிள் ஸ்டடி அதே பார்ட்லயே நம்ம பிரிக்கிறோம். 1வது உலகம், 2வது உலகம், 3வது உலகம். 3வது உலகம் இன்னும் ஆரம்பிக்கல. எவ்வளவு வருடங்கள் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. என்லெஸ் பீரியட் சொல்றாங்க. யுக யுகமான அரசாட்சி. தேவனுடைய ராஜ்யம் வந்து நித்திய ஜீவன். நித்தியங்கிறது எத்தனை வருஷம்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எவ்வளவு? நித்தியம் அப்படின்னா என்னது? எட்டர்னிட்டி. அதுக்கு இயர் கணக்கே கிடையாது. அது எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி வருடங்கள் அப்படிங்கிறது தெரியல. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம் இல்லையா? அப்ப நித்திய காலம் அப்படின்னா எவர்லாஸ்ட், அதுக்கு முடிவே கிடையாது. சோ அது 3வது உலகம். அதனால அந்த 3வது உலகம் பற்றி நம்ம இப்ப பார்க்க போறது கிடையாது. நாம் வாழ்ந்து வருகிற இந்த காலகட்டம் வரை, ஆதாமிலிருந்து நம்முடைய காலகட்டம் வரை எவ்வளவு நாட்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா 6 நாட்கள் தேவன் இந்த உலகத்தை படைத்தார். 7வது நாள் அவர் என்ன பண்றாரு? ஓய்ந்திருந்தார். இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நாம் இன்றைக்கு சபைகளில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியல. ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலுக்கு ஓய்வு நாள்ங்கிறது, யூதர்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை, சாபத் டே அப்படிங்கிறது உங்களுக்கு சனிக்கிழமை தான். இன்றைக்கும் 7வது நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். கேலண்டர் படி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் 7ஆம் நாள். கேலண்டர் 1க்கு 3 4 கேலண்டர் தொங்குது. நீங்க அப்படியே வேணா திரும்பி பார்த்துக்கங்க. முதல் நாள் எது? வாரத்தின் 1ஆம் நாள் எது? சண்டே. சண்டே தான் 1வது நாள். அப்ப பாத்தீங்கன்னா 7வது நாள் வந்து சனிக்கிழமை. அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேலண்டரை நமக்கு போட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரை அப்படிங்கிறது. இஸ்ரேல்ல 7ஆம் நாள் சனிக்கிழமை. யூதர்களுக்கு இன்றும் 7ஆம் நாள் சனிக்கிழமை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு சர்ச் இருக்குது. இங்க யாரும் இருக்காங்க தெரியல. தெரியுங்களா? பக்கத்துல தான் இருக்காங்களா? ஓகே. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு சர்ச் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. SDA அப்படிங்கிற குரூப். அவர்களுக்கு இன்னைக்கு ஓய்வு நாள் என்னன்னா சனிக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை கூடுகை வச்சோம்னா பாவிகள். ஞாயிற்றுக்கிழமை கூடுகை நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனீங்கன்னா நீங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சனிக்கிழமை தான் நான் கூடி வரணும் அப்படிங்கிறது பிரமாணம், நியாய பிரமாணம் அப்படிங்கறத அது சொல்றாங்க. சரி, நம்ம அதுக்குள்ள டாபிக், நீங்க அந்த டாபிக் கிடையாது, பட் உங்களுக்கு சில விஷயத்துக்காக நான் அதை சொல்ல வரேன். அப்ப சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்ங்கிறது பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கவே வந்தேன், எல்லாம் நிறைவேறிச்சு என்று சொல்லி பிரமாணத்தை எல்லாம் முடிச்சு வச்சுட்டார். நமக்கு நியாய பிரமாணங்கள் சொல்லப்பட்ட எந்த காரியமும் நம்முடைய காலகட்டத்துல புறஜாதி மக்களுக்கு கிடையாது. நியாய பிரமாணங்கள் எதுவுமே புறஜாதி மக்களுக்கு கிடையாது. இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதா நியாய பிரமாணம். அந்த பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டதா 7ஆம் நாள் ஓய்வு நாள், எந்த வேலையும் செய்யக்கூடாது.
ஆனால் இன்றைக்கு இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களோ சபையோ, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சபையோ சகோதரர்களோ வேற எந்த வேலையும் செய்வதில்லையா என்கிற ஒரு கேள்வியே வைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள், ரைட் ஓகே. அந்த ஓய்வு நாள்ல தேவனை தொழுது கொள்ளுங்க, ரைட் ஓகே, தொழுது கொள்ளுங்க. ஆனா அதே ஓய்வு நாள் பிரமாணம் என்ன தெரியுமா? எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் எங்கன்னு சொன்னீங்கன்னா, சனிக்கிழமை ஓய்வு நாள் சொன்னீங்கன்னா சாப்பாடை முதல் நாளே செஞ்சு வச்சுக்கணும். அன்னைக்கு சாப்பாடு ஒண்ணு செய்யக்கூடாது. கரெக்டா? பிரமாணம் அதுதான். அதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கிறது, ஒரு பாதியை விட்டுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அல்லது சனிக்கிழமை ஓய்வு நாள், ஏதோ ஒரு நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள் அனுசரிக்கிறோம், சபைக்கு வரணும், காணிக்கை போடணும், சபைக்கு வரலன்னா அவ்வளவுதான், எல்லாம் ரைட் ஓகே. ஆனா அன்னைக்கு ஓய்வு நாள் நீயானாலும் குமாரனாலும் குமாரத்தியானாலும் மனைவியானாலும் வேலைக்காரனாலும் கழுத குதிரை கூட எல்லாத்தையும் கட்டி போட்டு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறாங்க. அதை யாராவது செய்யறோமா? முடிச்சோட நேரம் வண்டி எடுத்துட்டு ஐயா சொன்ன மாதிரி மட்டன் கடைக்கு தான் போறோம். 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் போறோம். 1 கிலோமீட்டர் மேல போக கூடாது. சரியா? போயிட்டு அன்னைக்கு தான் எல்லா இடத்தையும் சொந்தக்காரங்களை போய் பார்க்கறது, அன்னைக்கு தான் துணி துவைக்கிறது. சபைக்கு சாயந்தரம் மீட்டிங் இருக்கு, சிஸ்டர்னா ஐயோ நிறைய துணி இருக்கு பிரதர், நாங்க எல்லாத்தையும் துவைக்கணும். இன்னைக்கு ஓய்வு நாள், காலையில ஓய்வு நாள், மாலையில வாஷிங் நாள் ஆயிடும். சரியா? அப்ப நம்ம ஓய்வு நாள் நீங்க அனுசரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முழுவதுமாக எடுத்துக்கணும். ஒரு நாள் என்பது காலையில நமக்கு நம்ம கணக்குப்படி 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்குமாவது அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கணும்ல. காலை 2 மணி நேரம் மட்டும் ஓய்வு நாளா, அப்புறம் மற்றதெல்லாம் துணி துவைக்கிறது, கறிக்கு போறது, சமையல் பண்றது, அது பண்றதுலாம் ஓய்வு நாள் கணக்கு. அப்ப கடைபிடித்தால் உண்மையாக முழுமையாக கடைபிடிங்க. அது பொய்யாக தவறாக கடைபிடிச்சாலும் முழுமையாக கடைபிடிக்கணும்ல. சோ நம்ம இஷ்டத்துக்கு இது மாதிரி வசனங்களை வளைந்து கொடுக்கும். சரி, இப்ப இது அப்படியே யோசித்து வச்சுக்கோங்க. நம்ம பாடம் வேற. இப்ப 6 நாள் தேவன் இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். இதே போலதான் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டு அப்படின்னு சொன்னா 6 நாள் என்பது 6000 வருஷம். கரெக்டா? கரெக்ட் தானே? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்கலன்னா தெரியல பிரதர்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 ஆண்டு. அப்ப 6 நாள் இஸ் ஈக்குவல் டு 6000 வருஷம். இப்ப 7வது நாள் இஸ் ஈக்குவல் டு 7000வது வருஷம். கரெக்டுங்களா? இப்ப 7வது நாளிலே தேவன் அங்கே எல்லாவற்றையும் படைத்து ஓய்ந்திருந்தார்னா 7000வது ஆண்டுல இந்த மனுக்குலம் ஓய்ந்திருக்க வேண்டும். கரெக்டா? இந்த கணக்குப்படி பாருங்க. 6 நாள் கர்த்தர் கிரியை செய்தார், ஓய்ந்திருந்தார். 7வது நாள்ல ஓய்ந்திருந்தார். 6 நாள் 6000 வருஷம்னா 7வது நாள் 7000வது வருஷம். கரெக்டா? இப்ப 7000வது ஆண்டுல ஓய்வு நாள் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். அந்த 1000 வருட ஆண்டுதான் கிறிஸ்துவனுடைய அரசாட்சி. அப்படி என்றால் நாம் எத்தனை ஆண்டு காலங்களில நம்ம இருக்கிறோம்? 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிச்சிருச்சா, ஆரம்பி போதா, பக்கத்துல இருக்குதா? இந்த காரியம் எல்லாம் இந்த பாடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சரியா? சும்மா ஒரு அறிவுக்காக பாருங்க, எங்களுக்கு தெரியும் பாருங்க இவ்வளவு வருஷம் அப்படின்னு நாங்க எங்களுடைய அறிவை காட்டுவதற்காகவோ அல்லது நீங்கள் இந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதற்காகவோ அல்ல. நாம் கர்த்தருடைய வருகைக்கு தயாராக இருக்க வேண்டும். சரிங்களா? சோ இந்த ஒரு காரியம், அப்ப 1000 வருட அரசாட்சி, ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம், இதெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு என்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இந்த பாடத்தை நம்ம போவோம். ஏன்னா இந்த பாடத்தை முடிக்கும் போது எனக்கு இந்த சிந்தனை வருதா என்னன்னு தெரியல. அதனால நான் முன்னாடி அட்வான்ஸா சொல்லிட்டேன் நான். சோ இந்த ஒரு சிந்தனைக்காக, இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் அறிவுக்காகவும் நம்ம அதை பார்க்கலாம். 9 பிரிவுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப முதல் பிரிவு, முதல் உலகம் தலைப்பு நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் எங்க இருந்துன்னா ஆதாமிலிருந்து நோவாவுடைய ஜலப்பிரளயம் வரை. நோவாவுடைய ஜலப்பிரளயம் வரை. சரி, இப்ப நம்ம எப்படி கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வருடங்களை அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சு ஒரு கால்குலேட் பண்ண போறோம். மொத்தம் எத்தனை வருஷம் அப்படிங்கறத நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. ரைட்டா? பார்க்கலாமா? ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரை. முதல்ல ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆதாம் 130 வயதில் ஒரு குமாரனை பெற்று சேத் என்று பெயரிட்டார். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிறது தெரியுமா? இது எப்படி நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா,
இங்க பாருங்களேன், என்ன கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க. முதல்ல 1 2 3 போட்டுக்கோங்க. 1 2 3 வரிசையா போட்டுக்கோங்க. போட்டுட்டு முதல்ல 1 போட்டுட்டு ஆதாம் போட்டுக்கோங்க. ஒரு கோடு 1 போட்டுட்டு ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கோடு போட்டுட்டு சேத்துன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படி போட்டீங்களா? முதல்ல 1 போட்டுக்கோங்க, ஆதாம் போட்டுக்கோங்க, ஒரு ஆரமார்க் போட்டு சேத்து கூட போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு ஆரமார்க், 3வது ஒரு ஆரமார்க் போட்டு ஆதியாகமம் 5:3 வசனத்தை எழுதிங்க. அடுத்து கடைசியில ஈக்குவல் டு போட்டு 130 அப்படின்னு போடுங்க. இப்ப இந்த வருடம் இங்க வரணும், இப்படி வரிசையா வரணும். அப்பதான் நம்ம டோட்டல் போட போறோம். கணக்குக்காக இது கால கணக்கு இல்லையா, அதனால அதுக்கு அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க அடுத்த ஸ்லைடு அந்த நம்பர் ஓகே, இது மாதிரி நீங்க நம்பர் வரிசையா வர மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா டோட்டல் பண்ண ஈஸியா, இல்லைன்னா குழப்பம். சரி, இப்ப அந்த ப்ரீவியஸ் ஓகே. இப்ப நம்ம முதல்ல வந்துடலாம். ஆதாமுக்கு 130 வயதான போது சேத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல. இப்ப ஆதாம் 130 வயதிலே சேத்தை பெறுகிறார் அப்படிங்கறத பார்க்கணும். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல ஆதாமுடைய பிறப்பை குறித்து அங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? 1-2 ஆதாமுடைய பிறப்பு. அடுத்து நீங்க 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு ஒரு குமாரன் பெறுகிறார், அவருக்கு சேத் என்று பெயர் எடுக்கிறார். இந்த காயின் ஆபேல் எப்ப பிறந்தாங்கிற கணக்கு நமக்கு சொல்லப்படல. சரியா? காயின் ஆபேல் பாத்தீங்கன்னா அந்த கணக்கு வந்து பிறப்பின் வருடங்கள் குறித்து வேதாகமத்தில் சொல்லப்படல. ஆனால் 3வது பிள்ளையான சேத்து அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது ஆதாமுக்கு 130 வயதுல சேத்து பிறந்தாருன்னு ஒரு கணக்கு தேவன் சொல்றாரு. கரெக்டா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா காயின் ஆபேல் எடுக்கலன்னா காயின் ஆபேல் எந்த வயதில் அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறது பைபிள் சொல்லப்படல. நம்ம அதை மீறி எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சேத்தை எப்ப ஆதாம் பெற்றார்கள் சொல்லப்பட்டது. அதனால நம்ம கணக்குக்காக இந்த சேத்தை மட்டும் எடுக்கிறோம். காயின் ஆபேலை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறோம். கரெக்டுங்களா? சரி, இப்ப 130 வயதில் சேத்தை பெறுகிறார். அடுத்து சேத்தோடைய 105வது வயதில் ஏனோசை பெறுகிறார். 5:6 எழுதிங்க. வசனம் 5:6 ஆதியாகமம் தான், அதனால வெறும் 5:6 போட்டால் போதும். இப்ப சேத்தோடைய 105வது வயதில் ஏனோசை பெறுகிறார். ஓகேங்களா? அடுத்து 3வது ஏனோஸ், இது தலைமுறை அட்டவணை. ஏனோஸ் 90வது வயதில் கேனானை பெறுகிறார். 5:9 வசனம். இது அப்படியே 3 எழுதிக்கங்க. 3 எழுதிட்டு பிராக்கெட்ல 5:9 போட்டுக்கங்க. நம்பரை ஏதாவது ஒரு சைடுல வரிசையா எழுதிக்க. ஏனோஸ் 90வது வயதில் கேனானை பெறுகிறார். அடுத்து கேனான் 70வது வயதில் மகலாயேலை பெறுகிறார். 5:12 கேனான் 70வது வயதில் மகலாயேல். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 12வது வசனம். அடுத்து மகலாயேல் 65வது வயதில் யாரேதை பெறுகிறார். 5:15 5வது நபர் யாரேது பிறக்கும் போது 65 வயது மகளாயிருக்கு. 5வது அதிகாரம் 15வது வசனம். 5வது 6வது யாரேது 162வது வயதில் ஏனோக்கை பெறுகிறார். 5:18 வசனம். 5:18 வசனம் இல்லைங்களா? வசனம் முக்கியம். யாரே ஏனோக்கு 162 வயது. 5:18 அடுத்தது போலாமா? அடுத்து ஏனோக் 65வது வயதிலே மெத்தூசலா 5:21 தன்னுடைய 65வது வயதுல மெத்தூசலாவை பெற்றெடுக்கிறாரு. வசனம் 5:21
5:21. அடுத்து 5:23. மெத்தூசலா தன்னுடைய 187வது வயதில் லாமேக்கை பெறுகிறார். 187வது வயதுல லாமேக்கை பெறுகிறார். 5:23. லாமேக்கை பெறுகிறார் 5:23. அடுத்து லாமேக்கு தன்னுடைய 182வது வயதில் நோவாவை பெறுகிறார். லாமேக்கு தன்னுடைய 182வது வயதில் நோவாவை பெறுகிறார். ஆதியாகமம் 5:28-29. ஆதியாகமம் 5:28-29. 182வது வயதுல லாமேக்கை பெறுகிறார். சரி, நோவாவினுடைய 600வது வயதில் ஜலப்பிரளயம். கரெக்டுங்களா? நோவாவுக்கு 600 வயதாகும் போது ஜலப்பிரளயம் வந்ததுன்னு பார்க்கிறோம். அப்ப 600 நம்ம சேர்க்கிறோம் இந்த கணக்குல. 600 சேர்க்கிறோம். சரிங்களா? நீங்க வசனம் எழுதிக்கலாம். 600 நம்ம சேர்க்கிறோம். இப்ப 600 சேர்த்தோம்னா இப்ப மொத்தம் ஆதாமிலிருந்து நோவா 10வது தலைமுறை. ஆதாமிலிருந்து நோவா 10வது தலைமுறை. மொத்தம் டோட்டலா எத்தனை வருஷம் வருதுங்க? 1656 வருடங்கள். கரெக்டா? 1656 வருஷம் டோட்டலா. இது என்ன கணக்கு? ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 1656 வருடங்கள். கண்டுபிடிச்சோமா? எங்க இருந்து கண்டுபிடிச்சோம்? பைபிள்ல தான் இருக்குது. எத்தனாவது அதிகாரம்? 5வது அதிகாரம். ஆதியாகமம் 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்தை யாரும் வாசிக்க மாட்டோம் பெரும்பாலும். அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம். ஏன்னா இவனை பெற்றான், அதுக்கப்புறம் இவன் செத்தான், அப்புறம் இவனை பெற்றான், அதுக்கப்புறம் செத்தான், பெற்றான் செத்தானே வரும் இந்த 5வது அதிகாரம். பெற்றான் செத்தான் அதிகாரம். அதனால இந்த அதிகாரத்தை வந்து பெருசா அதுல ஒண்ணும் இல்லப்பா, ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி போயிருவோம். ஆனா இதுலதான் ஒரு கால கணக்கே வச்சிருக்காரு. சரிங்களா? 1656 வருஷம். இப்ப நம்ம முதல் உலகத்தை முடிச்சிட்டோம். முதல் உலகம் ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும். அப்ப ஆதாம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 ஆண்டுகள் அப்படிங்கிறது வேத வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவா புரியுது. சரிங்களா? இதுல 666 நமக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். 777 யாருக்கா தெரியுமா? 666 சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக 777 அப்படிங்கிறது 5வது அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 5:31. லாமேக்கு 777 வருஷம் உயிரோடு இருந்திருக்கு. 676 நமக்கு தெரியும். ஐயோ 666 அப்படின்னு 777 ஒண்ணு இருக்குது. 777 வருடங்கள் லாமேக்கு உயிரோட இருந்த வருடங்கள் அப்படின்னு சொல்றோம். மெத்தூசலா அப்படின்னா என்னது? மவுத் ஷால் பிரிங். மவுத்னு சொல்லுவாங்க. என்னது? முஸ்லிம்ஸ்ல எல்லாம் மவுத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மவுத் ஆயிட்டாரு. அவங்க உருதுல எபிரேயத்திலே மவுத் அப்படின்னா மரணம்னு அர்த்தம், டெத். சாலா அப்படின்னா ஷால் பிரிங், கொண்டு வாங்க, மரணம் கொண்டு வருகிறது. சரியா? மரணம் கொண்டு. இவருடைய காலகட்டம் முடியும் போதுதான் மழை பெய்து வெள்ளம் வந்து உலகம் முழுவதும் அழிக்கப்படுகிறது. மெத்தூசலா வேதத்திலேயே அல்லது உலக வரலாற்றை மிக அதிக அளவு ஆண்டுகள் உயிரோடு இருந்தவர், வாழ்ந்தவர் இவர் தான் மெத்தூசலா. 969 ஆண்டுகள். சரியா? 969 இயர்ஸ், 969 வருஷம் உயிரோடு இருந்து மரித்தவர் மெத்தூசலா. இவர் தான் அதிகபட்சமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கிறோம். சரியா? சோ 1656 வருஷம். சரி, இப்ப நம்ம அடுத்து எந்த உலகம் போறோம்? இரண்டாவது உலகம். இரண்டாவது உலகம் ஜலப்பிரளயத்திலிருந்து செகண்ட் கமிங் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும் இரண்டாம் உலகம். ஜலப்பிரளயம் தண்ணீர் வற்றினதிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை வரை இரண்டாவது உலகம் சொல்றோம். சரி, இப்ப இதுல முதல் உலகம் ஈஸியா முடிச்சிட்டோம். 10 தலைமுறை தான். ஆனால் இது வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்கள்னால நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு முதல் பிரிவு என்ன அப்படின்னா, ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் ஒரு கணக்கு போடுறோம். முதல் பிரிவு. இரண்டாம் உலகத்தின் முதல் பிரிவு நம்ம வசதிக்காக புரிந்து கொள்வதற்காக
ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் முதல்ல எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். கணக்கு பாடம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் போட்டதை எடுத்தோடனே ஆன்சர் சொல்லிட முடியாது. சரியா? அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போலாம். முதல் பகுதி ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரை. இது எங்க வாசிக்கிறோம்னா 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும். ஆதியாகமம் 8லிருந்து 11 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 8லிருந்து 11 வரைக்கும் இந்த டீடைல் வந்து நம்ம எடுக்கிறோம். சரி, இப்ப இதுல ஒன்று, இந்த வெள்ளம் வடிந்ததுக்கு அப்புறம் சேம் வந்து அவர் பிறக்கிறார். இந்த சேம் ஏற்கனவே இருந்தார் இல்லையா, அப்ப சேம், காம், சேம், யாப்பே 3 பிள்ளைங்க. இவங்க வெள்ளம் வடிந்து 2 வருடம் கழித்து சேம் வந்து ஒரு குழந்தையை பெறுகிறார். 11வது அதிகாரம் 10வது வருஷம். ஆதியாகமம் 11:10. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு இப்ப ஜலப்பிரளயம் வரைக்கும் நம்ம போட்டோமா? முதல் உலகத்துல ஜலப்பிரளயம் வரைக்கும் கணக்கு செய்துட்டோம். 600 வயதுல, நோவாவுடைய 600வது வயதுல ஜலப்பிரளயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு 1656 வருஷம் முதல் உலகம் முடிச்சோம். இப்ப ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் 2வது வருஷத்துல ஒரு குழந்தை பிறகு, அர்பக்ஷா, சேமுக்கு ஒரு குழந்தை பிறகு. அப்ப நம்பர் 2 2ன்னு போட்டுக்கோங்க. சேமுக்கு 2 வருடம் கழித்து, அதாவது ஜலப்பிரளயம் எப்ப வந்ததுங்கிறது 600 வருஷம் போட்டோம். ஜலப்பிரளயம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு அர்பக்ஷாத் குழந்தை சேமுக்கு பிறகு. அதனால இந்த 2ன்னு போடுறோம். சேமுடைய ஆயுஷ் நாள் அங்க கொண்டு வரல. நம்ம முதலாவது உலகத்துல ஆயுஷ் நாள் கொண்டு வருவோம். ஆனா இங்க ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி 2 வருஷம் கழிச்சு அர்பக்ஷாத், அது 2 வருஷம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 11:10 போட்டுக்கோங்க. இப்ப அடுத்து அர்பக்ஷாத் சாலாவை பெறுகிறார் தன்னுடைய 35வது வயதுல. 11:12 வசனம் எழுதிக்கணும். 11:12. சாலா ஏபேரை பெறுகிறார் தன்னுடைய 30வது வயதுல. அங்கெல்லாம் முதலாவது உலகத்துல 70, 80, 180 இப்படிலாம் இருந்துச்சு குழந்தை பேர். இப்ப பாருங்க சார்ட்ட பாத்தீங்களா, எல்லாம் 30, 35, 34, 32. இரண்டாவது உலகம், முதல் உலகம் எப்படி இருந்தது? 187 வயதுல குழந்தையை பெற்றாங்க. ஆனா பாருங்க 35, 30 அப்படியே டவுன் ஆயிடுச்சு மனிதனுடைய சராசரி வயது. அதுதான் அங்க கர்த்தர் சொல்றாரு, அவன் உயிரோடு இருக்க போவது அவ்வளவு 120 வருஷம் தானே. அது பலத்தின் மீதியால் 60, 70. இன்னும் 120 வருஷம் தான் உயிரோடு இருக்க போறான். 6வது அதிகாரத்துல சொல்றாரு. சரி, அர்பக்ஷாத் சாலாவை பெறுகிறார். சாலா தன்னுடைய 30வது வயதில் ஏபேரை பெறுகிறார். ஏபேர் தன்னுடைய 34வது வயதுல பேலேகு ரெகுவை பெறுகிறார். ரெகு செருகை பெறுகிறார். இந்த கணக்கு நம்பர் போட்டுக்கோங்க. இது எல்லாமே 11வது அதிகாரத்துல இருக்கு. 11வது அதிகாரம். ரெகு தன்னுடைய 32வது வயதில் செருகுவை பெறுகிறார். அடுத்து செருகு தன்னுடைய 30வது வயதில் நாகோரை பெறுகிறார். நாகோர் தன்னுடைய 29வது வயதிலே தேராகு தான் கொஞ்சம் ஹையஸ்ட். 70வது வயதுல ஆபிரகாமை பெறுகிறார். சோ ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் காலத்திலிருந்து ஆபிரகாமுடைய பிறப்பு வரை 292 வருஷம். ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரை 292 இயர்ஸ், 292 வருடங்கள். இப்ப ஏற்கனவே ஒரு டோட்டல் ஒண்ணு போட்டுருந்தோம்ல, 1656. இப்ப 1656 இந்த 200 இந்த மொத்த டோட்டலையும் கூட்டிட்டே வாங்க ஒரு ஓரத்துல. 292 சரிங்களா? 1656 கூட்டல் 292 இந்த ஓரத்துல அப்படி கூட்டி வச்சுக்கோங்க. டோட்டல் போட்டு வச்சுக்கோங்க. 1680 1656 292 எத்தனை வருஷம் வருது? 1948.
சரி, அடுத்தது போயிடலாமா? புரியுதுங்களா? எப்படி கணக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப தலைமுறையை பார்த்தாலே தெரியும். எத்தனாவது தலைமுறை அப்படின்னு பார்த்தாலே எத்தனை வருஷம் மனுக்குலம் இந்த பூமியில வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தெரியும். இப்ப அடுத்த 2வது பிரிவு ஆபிரகாமிலிருந்து எகிப்துக்கு இவங்க அடிமையா போறாங்க இல்லையா, அத 2வது பகுதியா பிரிக்கிறோம். ஆபிரகாமிலிருந்து எகிப்துக்கு அடிமையா போறது. ஆபிரகாமிலிருந்து எகிப்துக்கு அடிமையா போறது இது ஆதியாகமம் 12ல இருந்து 41 அதிகாரம் வரைக்கும் இருக்கு. 12வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரை. சும்மா ரஃபா நீங்க எழுதிக்கங்க, உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக பின்னாடி நான் நோட்ஸ் தரேன். ஆதியாகமம் 12ல இருந்து 41 வரை, 12வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரை 3வது பிரிவு. இப்ப இது நீங்களே சொல்லிக்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய எத்தனாவது வயதுல அவர் ஈசாக்கை பெறுகிறார்? 100 வயது. முதல்ல 100 போட்டுங்க. ஆபிரகாம் தன்னுடைய 100வது வயதில் ஈசாக்கை பெறுகிறார். ஈசாக் தன்னுடைய 60வது வயதில் யாக்கோபை பெறுகிறார். யாக்கோபு தன்னுடைய 130வது வயதுல எகிப்துக்கு போகிறார். மொத்தம் 290 வருஷம். ஆபிரகாம்ல இருந்து எகிப்துக்கு போறது வரைக்கும் 290 வருஷம். வசனம் எழுதிக்கங்க. முதல்ல 100 வயதுங்கிறது 21:5, ஆதியாகமம் 21:5, 100வது வயது ஈசாக்கை பெற்றார் அப்படிங்கிற வசனம் இருக்குது. அடுத்து யாக்கோபை பெற்றெடுக்கிறது 25:26, 26. அடுத்து எகிப்துக்கு செல்லுதல் 47:9, 47வது அதிகாரம் ஆதியாகமம் 9வது வசனம். யாக்கோபு தன்னுடைய 130வது வயதுல எகிப்துக்கு அவர் போறார். மொத்தம் எத்தனை வருஷம்? 290 வருஷம். ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் 2வது பகுதியில ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும், கரெக்டா? ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 292 வருஷம். அதாவது சேம் வம்சத்திலிருந்து கணக்கு வருது. ஆபிரகாம் பிறக்கிற வரைக்கும் 292 வருஷம். அப்புறம் ஆபிரகாம் இருந்து எகிப்துக்கு அடிமையா போறாங்க இல்லையா, யாக்கோபுடைய புத்திரர்கள் யோசேப்பு எல்லாம் அடிமையா போறாங்க. அது வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்னா அதுதான் நம்ம 3வது பார்த்துருக்கோம், 290 ஆண்டுகள் அப்படிங்கிறது. சரி, இப்ப 4வது போயிடலாமா? புரியுதா எப்படின்னு? 4வது எகிப்தின் அடிமை வாழ்வு. 4வது பகுதி எகிப்திலே எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 400 430? 400 இருக்கும், 430 இருக்கும். 400 430? மொத்தம் 430 ஆண்டுகள் எகிப்துல அடிமையா இருந்தது. 430 ஆண்டுகள் வசனத்தோட இருக்குது, நீங்க நோட் பண்ணிக்கலாம். எகிப்தின் அடிமை வாழ்வு ஆதியாகமம் 42வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும், 42ல இருந்து 50 வரை இந்த வரலாறு எகிப்தின் அடிமை வாழ்வு. ஆண்டுகள். இப்ப மொத்த டோட்டல் கூட்டிட்டு வரீங்களா யாராவது? 1656 கூட்டல் 290 அப்படி யாரும் கூட்டிட்டு வரீங்களா? கூட்டிட்டு வரீங்க. சரி, கூட்டிட்டு வாங்க யாராவது. ஓகே, சரி. இப்ப அடுத்தது போயிடலாமா? இப்ப அடுத்த பிரிவு எப்படி? எகிப்துல இருந்து கானான் போய் பங்கிடுறாங்க இல்லையா, யோசுவா தலைமையில கானான போய் பிரிக்கிறது, பங்கிடுகிறது மாதிரி எத்தனை வருஷம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அடுத்தது 4வது பகுதி எகிப்து டு கானான். எகிப்துல இருந்து கானான். இது எந்த புத்தகத்துல வாசிக்கலாம்? எகிப்துல இருந்து கானான் போகிற காரியங்கள் எல்லாம் எங்க இருக்கிறோம்? யோசுவாவா? உபாகமா? எகிப்துல இருந்து கானானுக்கு போய் சேர்ற வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம எந்த புத்தகத்துல வாசிக்கலாம்? யோசுவா மட்டும்தானா? உபாகமம் மட்டும்தான். யாத்திராகமம்
யாத்திராம வராதா? வராதா? எகிப்திலிருந்து பயணம் போய் கானான் போற சேர வரைக்கும் யாத்திராமத்துல வராதா? அது பேரே யாத்திரை ஆகமம் தானே. எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போறது தானே அது. அப்ப ஆதியாகம புஸ்தகத்தை தவிர மீதி 4 ஆகமங்கள் வந்துடும். யாத்திரை ஆகமம், என்னாகும், உபாகம், லேவியராகமம் வந்துட்டு யோசுவாவும் 5 புத்தகங்கள். எகிப்திலிருந்து கானானுக்கு போய் சேர்ற வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது, எப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், தண்டித்தார், பாவம், புண்ணியம், எல்லா விவரங்களும் இந்த 5 புத்தகங்கள்ல இருக்கு. சரிங்களா? யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகமம், அடுத்து யோசுவா, 5 புத்தகங்கள்ல இந்த நிகழ்வுகள் வந்து இருக்கு. மொத்தம் 65 வருஷம். எகிப்துல இருந்து கானானுக்கு அவங்க போய் சேர்றது. கானானை அடைய எத்தனை வருஷம் ஆச்சு? எகிப்துல இருந்து கானானை அடைய எத்தனை வருஷம் சுத்தி தெரிஞ்சாங்க? 40 வருஷம். அதுதான் அங்க போட்டிருக்கோம். அடுத்து கானானுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் யோசுவா மரிக்கிற வரைக்கும் 25 வயது. கானானுக்கு போய் சேர்ந்து யோசுவா 25 வருஷம் கழிச்சுதான் அவர் இறக்குறார். சரிங்களா? அத நீங்க பாத்தீங்கன்னா வசனம் இருக்குது. யோசுவா 14வது அதிகாரம் 7வது வசனம் 10வது வசனம். யோசுவா 14, 7 மற்றும் 10. அதுல தேசத்தை வேவு பார்த்த கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. 40 வயது காதேஸ் பர்னேயா, அதாவது கானானுக்கு முன்னாடி போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பும்போது எனக்கு 40 வயது. 10வது வசனம். இப்பொழுதோ இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன் ஆனேன். பாத்தீங்களா? சோ அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கானானுக்குள்ள வந்து அவர் மரிப்பதற்கு முன்னால் சில காரியங்கள்லாம் அவர் அங்க சொல்லிட்டு வர்றார். அப்ப கானானுக்குள்ள வந்து 25 வருஷம் யோசுவா வந்து அதுக்கப்புறம் தான் மரிக்கிறார். கானான் வர்ற வரைக்கும் 40 ஆண்டு காலம். கானானுக்குள்ள வந்து யோசுவா 25 வருஷம் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் இறந்து போறாரு. ஸோ டோட்டல் நீங்க 65 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு நம்ம போறோம். சரிங்களா? இப்ப கானானுக்குள்ள வந்து யோசுவா மரிக்கிறார். மரித்ததுக்கு அப்புறம் அடுத்து யார் வர்றா? யோசுவா பின்னால் யார் வர்றா? இஸ்ரேல் ஜனங்களை நடத்துறதுக்கு நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகளின் காலம். அடுத்ததாக 5வது பகுதி நியாயாதிபதிகளின் காலம். எதை வாசிக்கிறோம்? எந்த புக்கு? நியாயாதிபதிகள் புக்கு. நியாயாதிபதிகள் காலம் நியாயாதிபதிகள் புக்குல தான் இருக்கு. முதல் நியாயாதிபதி ஒத்னியேல், கடைசி நியாயாதிபதி சாமுவேல். சாமுவேலா சாமுவேலா? சாமுவேல். பைபிள்ல சாமுவேல் தான் இருக்குது. சிஸ்டர் தப்பா சொல்றாங்க. சாமுவேல் பைபிள்ல சாம்னா சாமா சாலமோனா? சரி, அங்க ஒத்தினி ஏழு இருக்குது, இங்க வேல் இருக்குது. இப்ப ஏழா வேலா? ரெண்டுமே கரெக்டா. 2 போட்டோ வச்சுட்டு கும்பிட முடியா? ஏதாவது ஒரு சாமி நம்மளை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஏல் வேல். ஏல்னா என்ன அர்த்தம்? எபிரேயத்துல ஏல் அப்படின்னா ஐயோட கேளுங்க. ஏல்னா காட். ஏல் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் பல்கலைக்கழகம். ஏல் காட். ஏல்னா காட். சரிங்களா? எல் எலோஹிம். ஏல் அப்படின்னாலே காட் அப்படின்னு அர்த்தம். சாமுவேல். சாமுவேல் கர்த்தரிடம் கேட்டேன், தேவனிடம் கேட்டேன். அதான் சாமுவேலுடைய அர்த்தம். சாமுவேல். சரிங்களா? ஒத்னியேல், யோயேல், யோவேல்னு இருக்கும். நமக்கு வேல் வேல்னு தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க. வேல்னு வரக்கூடாது, ஏல் தான் வரும். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும். ஜோயேல், எசேக்கியேல். இங்கிலீஷ்ல எசேக்கியேல். சாமுவேல். நாத்தான் வேல் கிடையாது. பைபிள்ல நாத்தான் வேல்னு இருக்கும். நாத்தானியேல்.
இஸ்ரவேல் முக்கியமானது. இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேல் சொன்னாலே கைவிட்ட மாதிரி தான் அர்த்தம். இஸ்ரவேல், சரிங்களா? இஸ்ராயேல் அப்படிங்கிறதா. சோ பைபிள்ல வந்து வேல், நம்ம மொழிபெயர்ப்புல வேல்னு போட்டிருக்காங்க. நம்ம வாசிக்க பழகுது, நாங்க எங்க சர்ச்சில் ஏழு வாஸ்து பழகுங்கன்னு சொல்றோம். ஏல்னா எபிரேயத்துல காட் அர்த்தம். வேல்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டுல வேல் வேல் வெற்றி வேல்னா நமக்கு தேவையில்லை, நமக்கு ஏழு தான் வேணும். சோ சாமுவேல், ஒத்தனியேல், முதலாவது நியாயாதிபதி, கடைசி நியாயாதிபதி சாமுவேல். மொத்தம் எத்தனை வருஷங்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 13வது அதிகாரம் 19ல இருந்து 21 வரைக்கும் இருக்குது. நியாயாதிபதிகள் மூலமாக தேவன் இஸ்ரேலை 450 ஆண்டு காலங்கள் நடத்தினார். சோ 450 இயர்ஸ், ஒத்தனியேல்ல இருந்து சாமுவேல் வரைக்கும். அதுலதான் கிதியோன் வர்றாங்க, அதுலதான் பாராக் வர்றாங்க, அதுலதான் தெபொரால் வர்றாங்க, எல்லாம் அதுலதான் வருவோம் நியாயாதிபதிகள். சோ 450 ஆண்டு காலங்கள். ஓகேங்களா? இப்ப அடுத்து நியாயாதிபதிகளுக்கு அடுத்து யார் வர்றா? இஸ்ரேல் ஜனங்கள்ல ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி முடிஞ்சோடனே ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த தலைப்பு 6வது பிரிவு, ராஜாக்களின் காலம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 5 minutesல பைபிள் கிளாஸ் முடிஞ்சோம். புதிய ஏற்பாடு வந்தது. ராஜாக்களின் காலம் டோட்டலா 23 ராஜாக்கள் இஸ்ரேலை ஆட்சி செஞ்சாங்க. மொத்தம் 513 வருடங்கள். மொத்தம் எவ்வளவுங்க? 513 வருடங்கள். இது எப்படி, இது எங்க இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா 2 நாளாக முழுவதும் இருக்குது. ராஜாக்களை குறித்த விவரங்கள் வேணும்னா எந்தெந்த புஸ்தகம் நம்ம பயன்படுத்தணும்? அதுக்கு முன்னாடி எடுத்தோடனே ராஜாக்கள் தானே, நாளாகமமா. ராஜாக்கள் எங்க ஆரம்பிக்கிறாங்க? எந்த புஸ்தகத்துல ஆரம்பிக்கிறாங்க? ராஜாக்களுக்கு முன்னாடி இல்ல, சாமுவேல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அங்கேயே வந்து சவுல் வந்துருவாங்க இல்லையா? அப்ப 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம். 6 புஸ்தகங்கள்ல இவங்களுடைய இந்த 23 ராஜாக்களுடைய வரலாறு கொடுக்கும். இவர் இத்தனை ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படுகிறது இல்லையா? சவுல் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாரு? 40 வருஷம். அப்போஸ்தலர் 13 21 இருக்கு. அப்போஸ்தலர் 13:21 40 ஆண்டு காலங்கள் சவுல் ஆட்சி செய்தார். அடுத்து தாவீது 40 வருஷம். அடுத்து சாலமோன் 40 வருஷம். இப்படி கணக்கு போறோம் இல்லையா? தாவீது, சாலமோன், சவுல், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அடுத்து மீது இருக்கக்கூடிய 20 ராஜாக்களுமே அவங்க எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த இஸ்ரேலை ஆட்சி செய்தார்கள்ங்கிற கணக்கு ஒவ்வொரு இந்த 5 புத்தகங்கள் 6 புத்தகங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 6 புத்தகங்கள் இருக்கிறத டோட்டல் நீங்க போட்டீங்கன்னா 513 வருஷம் வரும். 513 ஆண்டுகள் இஸ்ரேலை ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கை நம்ம போறோம். ரைட்டா? சரி, இப்ப அடுத்ததாக 8வது, இதுல 7 நம்ம முதலாவது உலகத்தை சேர்க்காம 7வது ராஜாக்கள் காலத்துக்கு பின்னாடி யார் வர்றாங்க? என்ன நடந்தது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாபிலோன்ல சிறை இருக்கிறாங்க. இஸ்ரேலை வைத்துதான் உலக கணக்கே. இப்ப இஸ்ரேலை வைத்துதான் இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டது, இந்த உலகத்துல மனுக்குலம் எப்பொழுது ஆரம்பிச்சாங்கிறத நம்ம கணக்கு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? பாருங்க, இஸ்ரேல் வந்து பாபிலோனுடைய சிறை இருப்பு எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அதற்கான ஆதார வசனம் அங்க இருக்குது. பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. நேபுகாத்நேச்சர் பாபிலோனிய பேரரசர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கைது செய்து அது வந்து பாபிலோனுக்கு சிறையிருப்பாக கொண்டு சென்றது. அவங்க அங்கே 70 ஆண்டுகள் அவங்க அங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்துல நடந்தவைகளை நம்ம அறிந்து கொள்ளணும்னா ஏசாயா புத்தகம், எரேமியா புத்தகம், தானியேல், இந்த புத்தகங்கள்லாம் வரும். பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து. சரி, அடுத்து பாபிலோன் சிறையிருப்பு முடிஞ்சோடனே கோரேஸ் ராஜா வந்துடுறாரு. இந்த கோரேஸ் ராஜா வந்துதான் எருசலேமை போய் நீங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு அலங்கத்தை கட்டுறது. எஸ்ரா, நெகேமியா புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? அலங்கம் இடிந்து கிடக்குது, நாங்க அங்க போய் கட்ட போறோம் அப்படின்னு. இந்த கோரேஸ் ராஜா எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாருங்கிறது ஹிஸ்டரியில இருக்குது, வரலாறுல இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் 536ல சைரஸ் தி கிரேட், கோரேஸ் ராஜா என்று நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய சைரஸ் ராஜா, அவர் வந்து இந்த பூமியில 536ல ஆட்சிக்கு வர்றாரு.
கிமு 536. இது ஒண்ணு மட்டும் நம்ம வரலாறுல இருந்து எடுக்கிறோம். ஏன்னா இது பைபிள்ல இந்த வருஷம் கிடையாது. கோரேஸ் ராஜா எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாருங்கிறது பைபிள்ல சொல்லப்படல. அப்ப நம்ம கணக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு என்ன, அது பைபிள்ல முடிஞ்சத வரலாறு புத்தகம் நமக்கு தொடருது. வரலாற்று புத்தகத்துல நமக்கு கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் வரலாற்று புத்தகத்துல கிடையாது, பைபிள்ல இருக்கு. இது வரலாற்று புத்தகத்துல இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உலக வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிமு 536 கோரேஸ் ராஜா ஆட்சிக்கு வர்றாரு. அப்ப 536 வருஷத்துக்கு முன்னாடி கோரேஸ் ராஜா என்றால் 536 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது? கிமு 536 கோரேஸ் ராஜா என்றால் கிமு 536க்கு பின்னால் என்ன நடந்தது? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. கிமு 536க்கு முன் கோரேஸ் ராஜானால் 536 வருஷம் கழிச்சு என்ன நடந்தது உலகத்துல? மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. சரிங்களா? கர்த்தருடைய பிறப்பு. அப்ப கிமு முடிந்து கிபி ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் என்கிற வருடம் ஆரம்பிக்கிறது. கரெக்டா? இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 536 வருஷத்துல ஆட்சிக்கு வர்றாரு. அப்ப 536க்கு அப்புறம் 500வது வருஷம் வந்து 400வது வருஷம் 300 200 100 எல்லாம் வந்து அப்ப கீழ் நோக்கி தான் வரும் இல்லையா? அப்ப வந்து கிபி 1 அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகும். சரிங்களா? இப்ப வருஷம் கணக்கு போட்டு வந்தீங்களா? இப்ப இதுல மொத்தம் 606 வருஷம். 70 536 போட்டீங்கன்னா பாபிலோனுடைய சிறையிருப்பில் இருந்து இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகை பெத்லகேமில் வந்து குழந்தையாய் பிறக்கிற வர 606 வருஷம். 606 வருஷம். கிபி 1 சற்றேறக்குறைய கிபி 1. இப்ப இயேசு கிறிஸ்து கிபி 1ல பிறந்தாருன்னா இப்ப 2000 எத்தனாவது வருஷம்? 25. அப்ப நீங்க கிமு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப கிபி கடைசியா 8வது பார்ட் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா கிபி கிபி பாத்தீங்கன்னா 2025 1ல இருந்து இப்ப வரைக்கும் 2025 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்ப நம்ம டோட்டல் போட போறோம். இப்ப இந்த டோட்டல் என்னது? வேதாகம கணக்கெடுப்படி என்ன கணக்கெடுப்பு? யாருடைய கணக்கெடுப்பு? எங்க இருந்து எங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம்? உலகம் உண்டாக்கப்பட்டதுல இருந்தா? ஆதாம் உண்டாக்கப்பட்டதுல இருந்து. உலகம் உண்டாக்கப்பட்டது தெரியல, பைபிள் நமக்கு சொல்லப்படல, தேவன் மறைத்து வைத்திருக்கார். ஆதாம் எப்பொழுது, மனுக்குலம் எப்பொழுது பூமியில உருவானது, அதுல இருந்து நம்ம காலகட்டம் வரைக்கும் எத்தனை வருஷம்ங்கிறத நம்ம டோட்டல் பண்ணோம்னா கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்கலாமா? இப்ப டோட்டல்ல இப்ப போடுங்க ஐயா, இருக்கே போட்டு வச்சு எத்தனை வருஷம் இங்க வந்து? இப்ப அந்த 25 வருஷம் சேர்த்துட்டேன். அப்போ எந்த 25 வருஷம்? இயேசு பிறப்பு வந்து 2025 சேர்த்துட்டா? ஆமா, 2025 சேர்க்கணும்ல. சரி, இப்ப டோட்டல் போடுங்க. இப்ப டோட்டல் பாருங்க. இப்ப நம்ம ஏற்கனவே போட்டது பாருங்க, உங்க கணக்கு கரெக்டா பாருங்க. ஆதாமில் இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656. அப்புறம் ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 292. ஆபிரகாம்ல இருந்து எகிப்து வரைக்கும், எகிப்துக்கு அடிமையா போற வரைக்கும் 290. எகிப்துல 430 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. அடுத்து எகிப்துல இருந்து கானானுக்கு போறது வரைக்கும் 65 வருஷம். இதுல 4302 வருஷம். அடுத்து சரியா, கானான் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆமா எகிப்துல இருந்து கானானுக்கு போகிற வரைக்கும் சரியா 65 வருஷம். அடுத்து நியாயாதிபதிகளின் காலம் 450 வருஷம். அது 6ல வரும், அது நம்பர் 6. அது மிஸ் ஆயிடும். ஆமா, 6வது வந்து நியாயாதிபதிகளின் காலம் 450 வருஷம். ராஜாக்களுடைய காலம் 513 வருஷம். அடுத்து பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை வரைக்கும் 606 வருஷம். இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையிலிருந்து இப்ப வரைக்கும் 2025 வருஷம். இப்ப டோட்டல் பண்ணா 4327. இப்ப 2025 சேர்த்தா 6327 வருஷம் வருது. இந்த 2025 சேர்க்காம 4302 வருஷம். அதாவது
கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஆதாமில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரை 4302 வருஷம். கரெக்டா? ஆதாம் பிறந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரை 4302 வருஷம். கிமு நம்ம சொல்றோம். கிறிஸ்துவுக்கு முன் 4302 வருஷம் மனுக்குலம் இந்த பூமியிலே வாழ்ந்தது. கிபி 1 இருந்து 2025 வருஷம். 2025 நீங்க சேர்த்தீங்கன்னா 6327 வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வேதாகம காலகட்டம், பைபிள்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச காலகட்டம். அப்ப பழைய ஏற்பாடு முழுக்க 4302 வருடங்கள், புதிய ஏற்பாடு 90 வருஷ கணக்கு. புதிய ஏற்பாடுல இருந்து இயேசு கிறிஸ்துவோட பிறப்புல இருந்து நம்ம காலகட்டத்துல 2025 வருஷம். அப்ப 6000 ஆண்டுகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? உலகம் உண்டாக்கப்பட்டு, அதாவது மனித இனம் பிறந்து 6000 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? பழைய ஏற்பாடுடைய வரலாறு 4000 வருஷம், 4300 வருஷம். இதுல கணக்கு கூட குறைய இது கொஞ்சம் வரும். இந்த வரலாற்று பைபிள் தெளிவா இருக்கும். இந்த வரலாற்று வருஷங்களை நம்ம செய்யும் போது அது கொஞ்சம் ஒருத்தர் கூட சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் குறைய சொல்லியிருப்பாரு. சில மாதங்கள் கணக்கு வரும். அதை விட்டுருவோம். பொதுவாக நம்ம பார்க்கணுமா 6000 வருஷம் அப்படிங்கிறது ரவுண்டா முடிஞ்சிருச்சு. அப்ப மனுக்குலம் உண்டாக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் 6000 வருஷம் முடிஞ்சு 7000வது ஆண்டுல அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி அப்படிங்கிறது, அதாவது மனுக்குலத்தினுடைய ஓய்வு நாள், தேவனுடைய அந்த கிரியேஷனை வச்சு பார்க்கும்போது ஆரம்பமாக காலகட்டம் அப்படின்னால், அதனாலதான் உலக முடிவின் காலம் என்று ஓங்கி ஒலித்துக் கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும். இந்த குரல் உலகத்தினுடைய முடிவுல இருக்கிறோம். எந்த உலகத்தினுடைய முடிவுனா இந்த பூமி உலகம் முடிய போகுதுங்கிறது கிடையாது. அது ஸ்டடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நம்ம நம்பிக்கிட்டு இருக்கலாம். 2ஆம் உலகம் முடிவடைய போகுது. உலகம் முடிவடைய போகிறது. உலகம் அழிய போகுது. ஆமா, உலகம் அழிய போகுது. எந்த உலகம் அழிய போகுது? 2ஆம் உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்குது. உலகம் அழிய போகுது. 3வது உலகம் வரப்போகுது. முதல் உலகத்திலிருந்து 2வது உலகம் எப்படி வந்துச்சு? முதல் உலகத்துல ஜலப்பிரளயம் வந்து அப்பொழுது இருக்கிற ஜீவராசிகள் அழித்து போனாங்க, மனிதர்கள் அழித்து போனாங்க. உலகம் பூமி அப்படியேதான் இருந்துச்சு. அதுல இருந்து தான் 2வது உலகம் வந்துச்சு. அதே போலதான் 2வது உலகம் எப்படி இந்த பூமி அப்படியேதான் இருக்கும். இந்த பூமி எந்த தவறு செய்யல. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மாற்றப்பட்டு அழிந்து போய் அக்கினி கரையாக்கி அதற்கு பின் இதுல இருந்து தான் 3வது உலகம், நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமியும் புறப்படும் வரும். சரிங்களா? சோ 7000வது ஆண்டை நோக்கி நம்ம வந்து அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய முடிவு என்பது அதுதான். சோ 2ஆம் உலகம் முடிவடைய போகிறது. 2ஆம் உலகத்தினுடைய கடைசி பிரிவு என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 2ஆம் உலகத்தை 3 பிரிவா பிரிச்சோம். முதல் பிரிவு யூத யுகம், 2வது பிரிவு முதல்ல எடுத்தோடனே முற்பிதாக்கள் யுகம், 2வது யூத யுகம், 3வது சுவிசேஷ யுகம், காஸ்பல் ஏஜ். சுவிசேஷ யுகம் அல்லது இதுக்கு இன்னொரு பேரு கிறிஸ்தவ யுகம். இப்ப இந்த கிறிஸ்தவ யுகத்தினுடைய கடைசி பகுதியில நம்ம இருக்கிறோம், சுவிசேஷ யுகம். அதனாலதான் இந்த காலகட்டத்துல உலகம் முழுவதும் சத்தியம், இந்த மாதிரியான சத்தியங்கள், வேத ஆராய்ச்சி காரியங்கள் உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்க தினவெடுத்தவர்கள் கேட்காம போயிடலாம். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் உலகம் முழுவதும் இந்த ஆராய்ச்சி காரியங்கள் அதி தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்துல இந்த உலகம் முடிவடைய போகிறது. இந்த வாய்ப்பு, சுவிசேஷ வாய்ப்பு வந்து முடிவடைய போகிறது. கதவு அடைக்கப்பட போகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக நமது ஜாக்கிரதையோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். கடைசி ஒரு வசனம் ஏசாயா 34:16, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறையில்லாது ஜோடி இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப நம்ம இந்த வருஷங்களை எப்படி கண்டுபிடிச்சோம்? தேடி 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 எங்க இருக்குங்கிறத வச்சு கண்டுபிடிச்சோம். 6000 வருஷம் அப்படிங்கிறது. அப்ப மனுக்குலம் உண்டாகி 6000 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை ஓங்கி உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம அந்த பாடத்தை அதனாலதான் நம்ம தெளிவா வேதாகமத்தின் அடிப்படையில எடுத்து வைத்து நம்ம அறிந்து கொண்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து முன்னாடி எத்தனை வருஷம்? சற்றேறக்குறைய 4000 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்து வந்து இப்ப எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 2000 வருஷம். அப்ப 6000 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது என்பதை அறிந்தவர்களாக இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து இந்த 7000வது ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைத்து ஓய்வு நாடுக்குள்ளாக காரியங்களிலே கவனமோடு வாழ தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பாடவகுப்பில் ஒன்று
பொறுமையாக கேட்டு உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்க வேண்டுமானால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் காசா போர் தீவிரமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் போர், அதுக்கு முன்னாடி தாலிபான் போர், இப்போது நடந்து கொண்டிருக்குது இந்த பாகிஸ்தான் போர். அவங்க மற்ற அணுகுண்டு வீசுவாங்க. இப்படி இதெல்லாம் நம்மளுக்கு புதுது இல்லை, இது நம்மளுக்கு வந்து புதுசு இல்லை. இது தேவனுடைய வார்த்தைகளே எழுதப்பட்டதுதான். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் கேட்டா, ஏதாவது டவுட் இதுவரை நடந்த சப்ஜெக்ட்ல கான்ட்ரவர்சி ஏதாவது உங்களுக்கு உடன்பாட கருத்துகள் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கலாம். எல்லாம் கிளியராக உங்களுக்கு கிளியராக நான் தினமும் பாருங்க, வரலாற்று புத்தகங்கள்ல நம்மளுடைய பள்ளி கல்லூரி வரலாற்று புத்தகங்கள்ல எது இடம் பெற்றிருக்கணும், நம்மளுடைய சந்ததி யார், முற்பிதா யார், முன்னோர் கடைசி போனோம். நம்ம சுவிசேஷம் சொல்லுவோம் இந்துக்களுக்கும், அது ஆர்எஸ்காரனாக இருக்கட்டும், இந்து முன்னணிக்காக இருக்கட்டும், அழகாக சுவிசேஷம் சொல்லுவோம். இது கூட நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு 5 நிமிஷம் அவங்கள பேசணும். பாருங்க, ஒரு தீவிரமான இந்து அந்த பெருமை அவங்களுக்கு தான். ஒரு ஜவுளி கடைகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க, ஹோல்சேல் கடைகளுக்கு. பெங்களூர் போனோம், நான் ஒரு பாஸ்டர், ஒரு 550 சாரி சுடிதாரம் எடுத்துட்டாங்க, ரொம்ப சீப்பாக கொடுத்தாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி எல்லாம் ரெகுலர் போடுறோம், சாய்பாபா போட அந்த கூட ஆஃப் பண்ணிட்டீங்க, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டீங்க, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டீங்க.